ஏதாவது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த பெயரை அரசினுடைய நிதியிலே நடக்கிற திட்டத்திற்கு வைத்திருக்கிறாரா? எங்கேயாவது நடந்திருக்கா? இந்தியாவில் யாராவது வச்சிருக்காங்களா? அவ்வளவு விளம்பர வெறி. நலம் காக்கும் ஸ்டாலின், நலம் காக்கும் முதல்வர்னு வை, நீ தானே முதல்வர். உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் இங்கு இல்ல அங்கல்ல நடுவுல இருக்கிறோம். பூனமேல் மது மேல, பூனமேல் மது மேல. மெட்ரோல 5 கேபின் இருக்குன்னா 5 கேபின்ல இருந்த எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஸ்டாலின் முகம் மட்டும் இருக்கு. ட்ரெயினுக்கு வெளியே ஸ்டாலின் முகம், மெட்ரோவுக்கு வெளியே வந்தா ஸ்டாலின் முகம், எல்லா பில்லர் பிரிட்ஜ் பில்லர்லயும் ஸ்டாலின் முகம். கேட்டாங்களா யாராவது? இது எதற்காக இந்த படம்? உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அந்த ஒன்றியங்களுக்கு, யூனியனுக்கோ அந்த முனிசிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ இவர்கள் ஏதாவது சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறார்களானா? 0. மக்களுக்கு சாக்கடைக்கு லைட்டுக்கு போக வேண்டிய ஃபண்ட் எடுத்து 1 லட்சம் ரூபாய் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடத்துன்னு சொல்றான். எவ்வளவு கேவலமான விஷயம். நீ விளம்பரத்துக்கு பயன்படுத்திய பணத்தை அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களுக்கு கொடுத்திருந்தேன்னா அவன் இன்னும் வர்றவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பான், வர்றவனுக்கு ஒரு ஃபேன் வச்சிருந்திருப்பாங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் சேர்த்து வச்சு அந்த மனுவை வாங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக விளம்பர அரசாக இருக்கு. முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான்.